நண்பர்களே, ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். 10 ரூபா மாரி பெட்டியில் பீஸ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு. அதுபோல் இன்றைக்கி 10 ரூபாம்பாரு பெட்டி இறக்கினேன். லைட்டாக பெட்டி உடஞ்சிருந்துச்சி. பிரித்து பார்த்தேன் 2 பீஸ் கம்மியாக இருக்குது. அப்போவுமே நம்ப மாட்டேங்கிறாங்க. அதனால் நீங்கள் பெட்டி எப்போ எடுத்தாலும் கொஞ்சம் பிரித்து பார்த்து, ஹோல்சேல் வியாபாரிகள் பிரித்து எண்ணி ரேக்கில் எடுக்குங்க. அந்த மாதிரி பார்த்துக்கிடுங்க. அப்புறம் எல்லா பெட்டிலையும் அப்படி தான் இருக்குது. ஆமாம், பெரும்பாலும் பெட்டி உடைச்சாலும் சரி, பெட்டி உடைக்கலனாலும் சரி, பீஸ் எல்லாத்தில் பீஸ் கம்மியாக இருக்குது. அதனால் நீங்கள் பார்த்து கவனமாக இருங்க. யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க, கம்பெனிக்காரங்களுமே நம்ப மாட்டேங்கிறாங்க. பீஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ப மாட்டேங்கிறாங்க. அது எப்படி கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அல்லது இந்த பெட்டி எடுத்து எங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிவிடுங்க, அதில் நம்பர் இருக்கும் அனுப்பிவிடுங்க அப்படிங்கிறாங்க. அன்றைக்கி ஒரு நபர்கிட்ட கூப்பிட்டு சொல்கிறேன், இப்படி சோப்பு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறேன், அந்த பெட்டியை பத்திரமா எடுத்து வைங்க அப்படின்னாங்க. எடுத்து வச்சேன். வந்தோன்னே பெட்டியை கொடுங்க, நான் கம்பெனிக்கு கொண்டு போகிறேன் அப்படின்னாங்க. நான் வேண்டாம், ஒரு சோப்பு தான் கம்மி, 10 ரூபா தான், பெட்டியை நான் 10 ரூபாய்க்கு விற்றுருவேன், அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பரவாயில்ல இருக்கட்டுட்டேன். அதனால் நீங்கள் பெட்டி எப்போ இறக்கினாலும் பார்த்து இறக்குங்க. ஹோல்சேல் வியாபாரிகள் எண்ணும்போது, ரேக்கில் அடுக்கும்போது எண்ணியே அடுக்குங்க. ஏன்னா நம்ம 1% 1/2% தான் நமக்கு கிடைக்கும். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. கம்பெனிக்காரங்களாம் நமக்கு அந்த டைமில் என்னன்னா தான் பீஸ் கொடுப்பாங்க. அப்படி நீங்கள் எண்ணுற மாதிரி இருந்தாலும் வீடியோ எடுத்து எண்ணுங்க. பீஸை கண்டிப்பாக வாங்கிடுங்க. ஓகே, கவனம் பாருங்கள்.